ஒரு நிமிஷம். உன் பொண்டாட்டி ஏதோ சொல்ல ஆசைப்படுறா, கேளு. சவிதா, எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். என்னடா சொல்றீங்க? சி ஜோசப் விஜய் எனும் நான் ஜி சொட்டையா யாடா இருக்கிற சொட்டனு, யாடா இருக்கிற சொட்டனு அடிங்கும் வாயில ஏர்னத்தி விட்டு ஆட்ட. அவர் யாரு? அவரை பத்தி கொஞ்சம் சொல்லு. இதோ இவருதாமா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி திங்கிற திருட்டு திராவிட கும்பல்களோட மூலவர் இவர், உருட்டு மூலவர் இவருதாமா. இவர் ஒரு ஆள் அடிச்சா போதும், எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னடா வளர்றீங்க? ஐயோ என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? தன் கண் முன்னே தன்னை தரணும். எலெக்ஷன் ரிசல்ட், லுக் ஐ டோல் யூ, டிவிக்கே தான் வின் பண்ண போகுது. ஸோ வாட், யார் வந்தா என்ன, அந்த பொண்ணு மறுபடியும் உனக்காக வருவா போகுது. ஐயோ கொண்டுட்டாண்டா ஸ்டூபிட் ஃபெலோ. டிஎம்கார பாம்புல அவ்வளோதான் சொல்லி மனசு தேத்திக்கணும் ப்ரோ. அந்த பொண்ணு போனதுக்கு டிஎம்கே தான் ப்ரோ காரணம். இதெல்லாம் ஓவர் நக்கலு. ஒத்த சேவல் இப்படி மலக்கடலாம் நடக்க விடுறீங்க. டைம் இல்லனா தம்பி, பயணம் தான் தொலைவு. பந்தய மேல 5 நிமிஷம் தான், சால்லுன்னு முடிஞ்சிரு. பந்தய அடிச்சிடும்ல. சில்வர் ஜோப்லி ஒரே அடியே போந்து ஓடு. ஜெயிச்சமனா தோத்த சேவல் நம்மளுது, அதான் டீல். தம்பி முருகேசனா, ஐயோ என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிடும்னு வாரிசையா போட்டிருக்காரோட சில்வர் ஜூப்ளி நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஆனா வந்து இதுல வந்து சின்ன பசங்க மட்டும் இல்லடா, இளைஞர்கள் மட்டும்னு சொல்றது தப்பு. இளைஞர்கள் பெண்கள் மட்டும் சொல்றாங்கல்ல, அது மட்டும் இல்லாம வயசானவங்களும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதனாலதான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தல் ரிசல்ட் அப்ப நான் ஒண்ணு பண்ணேன். தம்பி, நீ எங்களை பார்த்திருக்க மாட்டேன், மறந்துருப்பீங்க எல்லாரும். ஏய், ஆனா இப்ப பதிலுக்கு எனக்கு வந்து மாதிரி அணுகுறான். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ அனுப்பிட்டு இருக்காங்கடா. வண்ணாந்துறையில உள்பாவடை காணாம போனா விட எனக்கு தான் அனுப்புறாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? என்னன்னு பாரு, இந்த வீடியோ பாரு. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரே பைக்கில் சென்ற 3 பெண்கள் தட்டி கேட்ட போலீஸாரை ஒருமையில் பேசிய தாவிக்காவினர். ட்ரிபிள்ஸ் போனதுக்கு தான் இவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரில. ஆனால் கட் பண்ணி வந்து இவங்க பேசுகிறதுக்கு அப்புறம் போடுறாங்க. ஆனால் அப்போ தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே இருக்கட்டும். இவங்களே எதுவும் பேசிட்டு அவங்க பேசுனதாக கூட இருக்கட்டும். ஆனால் ட்ரிபிள்ஸ் போனது தப்பு. அதில் வந்து இவங்க ஒருமையில் பேசியிருக்கதா சொல்கிறாங்க. எனக்கு வந்து அவங்க பேசுனது புரியலை, பட் சில வார்த்தை மட்டும் புரிஞ்சுது. ப்ளீஸ் ரெஸ்பான்சிபிளாக இருங்கடா. இது வந்து அந்த துண்டு போட்டுக்கிட்டே இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து நான் வந்து இந்த துண்டு போட்டதுனால மட்டும் சொல்லலை. இருமை இளைஞர்கள் என்ன தப்பு பண்ணாலும் அது அண்ணன் தலையில் தான் விழுவும். அது வந்து நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். இளைஞர்கள் கூட்டத்தை தான் வந்து தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்து நீங்க வந்து நிரூபிக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னுமே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பிரச்சனைகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கிடையில நீங்களே ஒரு பிரச்சனை பண்றீங்க பாருங்க. இது வந்து எல்லாரும் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. ஒரு சில பேர் பண்ணுற தப்பு எல்லாரையும் தான் பாதிக்கும். ஒருத்தம் பண்ணாலும் இவன் இந்த இளைஞன் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மொத்தமாக வந்து தாவாக்காவினர் தப்பு பண்ணார்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 1 லட்சம் ரூபாய் காண்டிட்டா அதில் மண்ணள்ளி போட்டாங்களா? ஏன்னா இப்போ வந்து ஓவராக ஹைப்பில் இருக்கீங்க, புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக அடக்கி வாசிங்க. இதை வந்து அண்ணனும் அட்ரஸ் பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இப்போ ஒரு ஏஐ போட்டோஸ் வர போகுது. உங்களுக்கு தெரியும் இது ஏஐயா ஒரிஜினலா அப்படின்ட்டு சொல்லணுமா? ஆமா. கண்டுபிடிக்க முடியுதானே?
ஏய் போட்டோ மாதிரி தான் தெரியுது அந்த கார் சைடு. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அது கூட்டம் கம்மியா இருக்கு. கூட்டு கம்மியா இருக்கு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. வேற மாதிரி. ஓகே ஓகே, தட்ஸ் an AI picture. ஏன்னா கூட்டம் கம்மியா இருக்கு. ஆனா அந்த வேலிடேஷன் நாங்க சத்தியமா யோசிக்கவே இல்ல. வேற மாதிரி யோசிச்சிருக்கீங்க. அப்பப்போ சினிமா பார்க்கறது உண்டு. இளைஞர்களை கவரக்கூடிய வகையில நடிக்கிறதுல விஜய் பிடிக்கும் எனக்கு. விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையன் ஒரு பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க, நாங்களா வேணாம். என்னடா அது, அவன் பொருள் எடுத்து அவனே ஓட்டான். Studying hard for my future wife. My future wife is someone. ஐயோ, என்னடா கொண்டு விட்டுச்சு எப்படி? சும்மா இருக்கடா, பயப்பா இருக்கு. ஏடா நீங்க வேற சும்மா இருக்கடா. நான் கொஞ்சம் நிம்மதியாக தான் உங்களுக்கு பொறுக்காது இல்லை. ஒருவேளை நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டா நம்ம அப்பனுக்கு எந்த பொண்ணுமே செட் ஆகலை, அதனால தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டான்னு என் பையன் நினச்சிட்டான்னா அது அசிங்கம். அப்போது லவ் மேரேஜ் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம லவ் மேரேஜ் பண்ணி நம்ம அப்பா பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருந்தவன்னு தெரிஞ்சால் அது அதோட அசிங்கம். பேசாமல் நம்ம மேரேஜே பண்ணாமல் இருப்போம். ஐயோ, அப்போ ஒருவேளை நம்ம மேரேஜே பண்ணாமல் இருந்து நம்ம ஃப்ரெண்டு போய் நம்மளை கேன்னு நினச்சிட்டோன்னா அது அதோட அசிங்கமாச்சு. நினப்பிலேயே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காடு. என்னடா பண்றீங்க? யாரையும் பிடிக்காது எனக்கு. கண்டிப்பா பண்ணுவாரா? பண்ணக்கூடிய ஆள் தான்டா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாருங்க. இன்னைக்கு இந்த பில்டிங்ல தான் நம்ம பேய் இருக்கா இல்லையான்னு பார்க்க போறோம். சப்போஸ் பேய் இருந்துச்சுன்னா அந்த பேய்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம நிறைவேற்ற போறோம், அவங்களோட ஆசையெல்லாம். வாங்க போலாம். பில்டிங் பார்க்கவே பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். So scary to watch. உள்ள போகணுமான்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப பயமா இருக்கு. இந்த இடத்தெல்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. யாரோ இங்க இறந்துருப்பாங்க போல, அவங்களோட ஆவி இங்க தான் சுத்துதுன்னு நினைக்கிறேன். நீ சும்மா இருனே. நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கலன்னா நீங்க இப்போ ஒரு பொருளை தள்ளி விடுங்க. ஒரு ஆம்பளைனா ஒரு பாட்டில தள்ளி விடுங்க. நீங்க ஒரு பொம்பளை பேய்னா 2 பாட்டில தள்ளி விடுங்க. ஏன் 3 பாட்டில தள்ளி விட்டுருக்காங்க? அப்ப இது கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா தான் இருப்பாங்க. யாரடா வந்து சரியான கண்டா புதுசு புதுசா இருக்காங்க. But it's so cold and I don't know where I brought you. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். எல்லாத்துக்கும் சிரிச்சிருக்கா. உனக்கு மோட்டிவேஷனல் அனுப்பினாலும் சிரிக்கிறான், காயின் அனுப்பினா சிரிக்க. என்னடா அது? இதையாண்டா போட்டீங்க? அட பரதேசி
பேசி நீ ஏன்டா குறுக்க வந்த? போஸ்ட் ஆபீஸ் போற மூஞ்சி இது. ஏன்டா இந்த மூஞ்சி போஸ்ட் ஆபீஸ் போக கூடாதா? விட்டா நாங்க ஸ்டாம்பே ரிலீஸ் பண்ணுவோம். குடிடா நல்லா குடி. உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? எதுவாக இருந்தாலும் உள்ளே வாங்க பேசிக்கலாம். எதா இருந்தாலும் வாங்க, அந்த ஆஃபீஸ் ரூமில் வச்சு பேசிக்கலாம். 842. एक्सक्यूज मी, एक्चुअली मुझे चेस्ट प्रेस में दिक्कत हो रही है, आप मेरी हेल्प कर दोगे? हाँ आया भैया, मैं तो एक्सरसाइज करवा रहा था यार, मैं उससे पूछो तो जाके। अरे என்ன பண்ணிருப்பான்? நான் காதலிச்ச பொண்ணை ரேஷன் கடையில் பார்க்குறப்ப செத்துட்டேன்டா. என்னை கட்டியிருந்தா நல்லா இருந்திருப்பான்னு தோணுச்சுடா. ஃப்ரெண்டு: ஆமாம், நீ ஏன் அங்கே போனேன்? பாமாயிலோக அவளை ராணி மாதிரி வாழ வச்சிருவேன். இப்படி ரேஷன் கடையில் நிற்க வச்சிருக்க மாட்டேன். நானே ரேஷன் கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருப்பேன். என்னடா சும்மா அவனை நொச்சுன்னு குத்தின்னு போல ரத்தம் வர எடுத்தியா? ஒரே சொருகு. கதை முடிஞ்சது. இன்ஸ்டாகிராம் யூசர் தான். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. எப்படி இங்க என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்க என்ன தோணுதோ அதை செய்வேன். நம்ம தவறான முடிவுல என்னைக்குமே நம்ம தள்ளி போட்டு எடுக்கிறதே கிடையாது. சரி, தப்பான முடிவா இருக்கு, உடனுக்குடனே எடுத்துருவோம். Meanwhile, bro, in his notes. என்ன என் சிரிக்கிற? விஜய் உன் ஃபர்ஸ்ட் கிஸ் யாரு கூட? தட் பாய் சீமான். என்னடா நடந்ததுங்க? நோ, தப்பாகுதுண்ணா. என்ன பண்ற? சாப்பிட்டுட்டு இருக்கேன், பார்த்து சேஃபா சாப்பிடுங்க. ஓகே, ஹெல்மெட் போட்டு சாப்பிடலாம். சாப்பிடுறது என்னடா சேஃபா சாப்பிடு. நான் இதை பார்த்தேன். यार भैया 10 वाला बिस्कुट दिए तो। ए भाई, पूरा नोट फटा हुआ, इन्हें लेंगे। भाई वो 10 वाला बिस्कुट दे तो। भाई भाई ये नोट फटा हुआ नहीं चलेगा। 10 रुपए का खाई ली तो। அவனு சைலியே நிக்கிறான் வர்றா. नोट नहीं लेंगे, फटा हुआ। இவன் மட்டும் கொடுக்கறத வாங்கிக்கணும். அவன் கொடுத்தான்னா முறை வாங்கிட ஒரு முறை காதல், உயிரத்த காதல் விதி இல்லையா? கூடுவே வருமா யாரோ பாதில் கையில் கடைசியா கண்ணைய கட்டி காத்துல நிறுத்தி. அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். A few moments later. பத்து வாட்டி ரிவை பண்ணி இவ்வளோதப்பா. எப்போ ஃபர்ஸ்ட் அந்த லவ்ன்ற ஒன்றத்துக்குள்ள போனானோ அப்பத்துலேருந்தே அவன் தூக்கம், ஹாப்பினஸ் எல்லாமே போயிடுச்சு. புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? கிளாஸ்ல தூங்குறது நிறுத்திட்டான்,
கிளாஸ்ல தூங்குறதும் நிறுத்திட்டான், வீட்டுல தூங்குறதும் நிறுத்திட்டான். என்னது கிளாஸ்ல தூங்குறது கெட்ட பழக்கம் தம்பி, அதை மாத்திக்கிட்டா நல்லது தானே. வீட்லயும் தூங்குறது இல்லையா சார்? நைட்டு 3 மணி 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கான். ஏன் தம்பி தூக்கம் வரல, சாப்பாடு இறங்கல? அதான் தெரியல சார் எனக்கு. அந்த நினைப்புல இருப்பீங்களா, அந்த பொண்ணை நினைச்சிட்டே இருப்பீங்களா? நினப்பு இருக்கும் சார், அதுக்குன்னு ஒரே அதே நினப்புல இருக்க மாட்டேன் சார். அப்பப்ப டக்குன்னு வந்துட்டு போவோம் சார். அது அந்த பிள்ளைலாம் யார் நினைச்சிட்டு இருப்பாங்க? தெரியல சார். அவங்களுக்கு இருக்கும், நினைச்சுட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? அவங்களுக்கு பிடிச்சவங்கள. எவ்வளோ கான்ஃபிடண்டா இருக்கான் வரா லவ்ல. இது போதுட்டா உனக்கு, நீ ஜெயிச்சிருவடா. வாழ்க்கையில இந்த கான்ஃபிடன்ட் இல்லைன்னு வையேன், பிக் ப்ராப்ளம் வச்சு. தான பாத்துக்கனா இங்க காதிருக்கே தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன். எல்லாம் வாய வளர்ந்து பார்த்துக்கிட்டு. ஐயோ, மூங்கிலுக்குள் வார்த்தை இல்லை. இல்லடா, இவனுங்களை அதாவது அடிச்சுக்கிட்டு பிளான் போட்டு ட்ரிப்பு போயிருக்கானோ. ஆனால் இவனோ பிளான் மட்டும் தானே உனோட இந்த மாதிரி அடிச்சுட்டு கிளப்பானோட தவிர போனதே கிடையாது வரைக்கும் ஒரு ட்ரிப்பு கூட. ப்ரோ வெயிட்டிங் ஃபார் மை மேரேஜ், மீ வெயிட்டிங் ஃபார் ப்ரோஸ் மேரேஜ். 2 பேருக்கும் நடக்க வரதுல கிடையாது வரைக்கும். ஏன் துணைக்கு நீதான், ஏன் துணைக்கு நீதான், ஓன் துணைக்கு நான் தான். வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? நோ சூடு நோ சொர்ணை.